எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க. அப்படின்னா என்னன்னு கூட நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எலக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு அது ரொம்ப முக்கியம். அத ஃபில் பண்ணி குடுத்தா தான் வருகிற 2026 சட்டமன்ற எலக்ஷன்ல வந்து நீங்க ஓட்டே போட முடியும். ஸோ அது வந்து தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையத்தால குடுக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன்ஸ். நீங்க அத ஃபில் பண்ணி தான் அனுப்பிச்சுடணும். நெறைய பேர் வந்து ஃபார்ம் குடுத்துட்டாங்க. அத எப்படி அப்ளை பண்ண ஈவன் படிச்சவங்களுக்கே அது எப்படி அப்ளை பண்றது? ஏன்னா 2002ல நீங்க எந்த தொகுதியில இருந்தீங்க? எங்க அந்த மாரிலாம் கேட்டிருப்பாங்க. நெறைய டீட்டெயில்ஸ் முன்னாடி எந்த தொகுதி அந்த மாரிலாம் கேட்டிருக்க நெறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அத அப்ளை பண்றதுக்கு அப்படின்னா 1950 அதாவது 1950 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 1950 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்காங்க. அதுல நீங்க சாட் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். நான் வாட்ஸ்அப் நம்பரை இங்க ஆட் பண்றேன். ஸோ நெறைய பேர் வந்து இப்ப அதாவது நீங்களா பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள் அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க இத சேர்த்தா தான் நீங்க வந்து ஓட்டு போட முடியும். நீங்க உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. கிராமப்புறங்கள்ல நெறைய பேர் வந்து சேனல்ஸ்லலாம் கூட பேசியிருந்தாங்க. ஸோ சென்னையிலே வந்து நெறைய பேருக்கு இன்னும் வரல. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து 98% வந்து கவர் பண்ணிட்டதா சொல்றாங்க அப்படின்னு. ஆனா கிராமப்புறங்கள்ல வந்துங்க நெறைய அந்த கட்சி பிரமுகர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ எழுத படிக்க தெரியாதவங்களுக்குமே அவங்கலாம் வந்து அதாவது ஏன்னா இப்ப சிட்டில வந்து இதுக்கெல்லாம் ஆட்கள் வந்து அவ்வளோக்கும் போய் ஹெல்ப் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் கிராமப்புறங்கள்ல பார்த்த வரையும் எல்லா ஏரியாலயும் ஈவினிங் அதாவது எப்போ வந்து மக்கள் அவைலபிளா இருப்பாங்க, காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கட்சியில இருக்க பிரமுகருமே வந்து ஹெல்ப் பண்ணி அப்ளை பண்ணி குடுக்குறாங்க. ஸோ கிராமங்கள்ல அது நல்ல விறுவிறுப்பாவே நடக்குது. ஏன்னா அங்க சிட்டில இருந்து அவங்க சொல்றாங்க கிராமப்புறத்துல வந்து எந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு. எல்லாருக்குமே அதாவது இங்கலாம் எப்படின்னா நான் நெறைய பேர் கூட பேசியிருக்கேன். ஸோ நெறைய பாட்டிங்க இல்ல அம்மா, பெரியம்மா இந்த மாரி ஏஜ்ல இருக்கவங்க கூட எலக்ஷன்ல ஓட்டு போடலன்னா நம்ம இந்த நாட்டிலே இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் ஆயிரும். அதனால எங்க இருந்தாலும் எலக்ஷன்னா கொஞ்சம் பயந்துக்குவாங்க. கண்டிப்பா ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்க வந்து எல்லாருமே வந்து மக்கள்கிட்டயுமே ஒரு விறுவிறுப்பா இத அப்ளை பண்ணணும். இது தெரியலனாலும் யார்ட்டயாவது தெரிஞ்சு அப்ளை பண்றாங்க. ஆனா இந்த ஜென்சி தலைமுறைகளுக்குலாம் எந்த தொகுதி எதுல இருக்காங்கன்னு கூட தெரியாது. தயவுசெய்து நீங்களும் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு ஓட்டுமே வந்து பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீங்களுமே உங்க வீட்ல பேசுங்க உங்க பேரண்ட்ஸ்ட. நீங்க மத்த பக்கம் போய் வெளியில வேலை பார்க்கலாம். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இவங்க குடுத்துருக்க 1950 இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. நன்றி.